பாதத்தை பணிதபடியா உலகத்தில் ஆண்டவன் அருளை பெற்று சுகமாக இருக்கிறவன் என்னுடைய ஆசீர்வாதம். முன்னிலத்தில் செய்த புண்ணியமாகட்டும். இந்த நாள் உனக்கு மனைவியாக வைத்திருக்கிற சாமி. ஆமா தேவி. அனுகரத்தில் அப்படி நடத்தும் சாமி. அப்படி இருந்தாலும் உன்னிடத்தில் ஓரிரு வார்த்தைகள் கேட்கிறேன். கணவனிடத்தில் கேட்பதற்கு தடை என்பது கிடையாது. தாராளமாக கேட்கலாம். மனைவியால் கேட்கிறார் என்று கோபம் என்பது ஒன்று கிடையாது. ஆமா, கேட்கிற வார்த்தை சரியாக கேட்டால் ஆமா கோபம் கிடையாது அல்லவா? கிடையாது. மன்னா பரிபந்தம் தேவி கனகவல்லி கனகவல்லி என்று அரண்மனையில் இருக்கக்கூடிய தேவியால் கனகவல்லி பாசம் பாசமாக அழைத்திருக்கிறாயே. மன்னா நாதா தேவி வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறாயே நாதா. இந்த தினத்தில் நற்செய்தி என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு செய்தியாகப்பட்டது. என்னுடைய செவி குளிரும்படி சொல்லுங்கள் நாதா. நீ சொல்லக்கூடிய வார்த்தையே அந்த வார்த்தையாகப்பட்டது. செவியால் கேட்டு நான் சந்தோஷம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். மன்னா நாதா, நான் மன்னா நாதா நாதா என்று தனிமையாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேனே, அமைதியாக இருக்கிறேன் நாதா.
என்று ஓடி வருவேன் சாமி. அப்படி வரக்கூடிய வேலையுடைய திருமுகமாகப்பட்டது சந்தோஷமாக சிரித்து முகமாக இருக்கும். இந்த நாளுடைய திருமுகத்தை பார்க்கும் போது மன்னா ஒரு தடாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு குளத்தில் பார்த்தால் தாமரை மலராகப்பட்டது மலர்ந்திருக்கும். அது பார்ப்பதற்காக அழகாக இருக்கு. அந்த மலர்ந்த மலர் அந்த தாமரை மலராகப்பட்டது அறுத்து தன் மீது போட்டால் காலையில் இருந்து வருகிறது சூரிய பகவான். அந்த சூரியனுடைய வெப்பம் பட்டு அந்த மலராகப்பட்டது பாடி வந்து இருக்கு. அந்த மலராகப்பட்டது அந்த பூவாகப்பட்டது பாடி இருக்கிறதோ அதே போல உன்னுடைய முகமாகப்பட்டது ஒப்பான போல் அமைதியாக மௌனமாக இருக்கிறாயே. உனக்கு தெரியாமல் நான் எதனா ஒரு தவறுகள் செய்து விட்டனா, ஒரு பாவம் செய்து விட்டேனா? இவருடைய முகத்தில் நாம எப்படி முடிவது, நாம எப்படி பேசுவது என்று தயக்கமாக இருக்கிறது. பேசுகிறேன் என்று கேட்கிறானே. என்னுடைய மனைவியானவள் வந்து நானா பேசுங்கள் நினைத்து ஏன் நடத்தீர்கள் என்ன காரணம் என்று கேட்கிறாளே. என்னவென்று என்னிடத்திலே இருக்கக்கூடிய மனசஞ்சலத்தை எப்படி சொல்வேன்? கணவன் மனைவி என்று சொல்லி நான் ஒரு குழந்தையாகவா, என்னுடைய மனைவியை ஒரு குழந்தையாகவா, சின்ன சிறு பிள்ளையாக நாங்கள் வளர்ந்து வாலிபம் உறவாகி வருகிறோம். எங்களுக்கு இருவருக்கு திருமண காலமாகி 8 நாட்களாக குழந்தை பாக்கியமே கிடையாது. நான் என்னிடத்திலே பேசுகிறேன் சாமி, ஏன் மௌனமாக இருக்கிறது என்று கேட்கிறாரே. பிள்ளை இல்லாத பாவி என்று சொல்லி இந்த உலக மக்கள் எல்லாம் பேசக்கூடிய தருணத்தில் என்னுடைய மனமே தாங்க முடியவில்லை. என்னுடைய மனைவியானவள் கேட்கிறாளே, என்று சொல்வேன்.